வணக்கம் ட்ரேடர்ஸ், எப்படி இருக்கிறீங்க? உங்கள் ட்ரேடெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நாம் இப்போ பார்க்க போகிறது 15 நிமிஷத்தோட சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் நம்ம என்னென்ன லெவல் சப்போர்ட் பண்ணியிருந்தேன், அது எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நான் நிஃப்டி கொடுத்துருக்கேன். நிஃப்டியில் கீழே ஒரு டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுக்கும். இந்த டிமாண்டுக்கு வந்துச்சுன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேட் பார்த்துட்டு ட்ரேடுக்குள்ளே போகலாம்னு சொல்லியிருக்கிறேன். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 5 நிமிஷத்தோட ஃபேர் வேல்யூ கேப் ஐடென்டி பண்ணி இன்ட்ராடே செட்டப்பு. ஸோ இங்கே வந்துச்சுன்னா மார்க்கெட்டிங்கேருந்து எண்டி எடுத்துகிட்டு கீழே வரலாம். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலாம், இங்கே உடச்சி மார்க்கெட்டு ஃப்ளிப் பண்ணி கொடுத்துட்டு மேலே போகலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது இன்ட்ராடே ஸ்கேல்பிங் மெத்தடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்எம்எஸ் செட்டப், அதாவது எஸ்எம்எஸ்னா சிம்பிள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி இந்த செட்டப் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இங்கேருந்து என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இந்த லெவலை உடச்சிட்டு ஃப்ளிப் இண்டியா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். தென் அதுக்கடுத்து இது நம்மளோட எஸ்எம்எஸ் செட்டப்பு. ஸோ மார்க்கெட் இங்கே வரலாம், இங்கேருந்து இந்த லெவலை உடச்சிட்டு மார்க்கெட் இங்கேருந்து மேலே போய் நமக்கு என்ன பண்ணலாம், டிபி அடிக்கலாம்னு கொடுத்துருக்குறேன். சார் இதுவும் நம்மளோட எஸ்எம்எஸ் செட்டப். அப்போ என்ன பண்ண, மார்க்கெட் இங்கே இருக்குது. அப்போ இந்த லெவலை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணும். அப்போ தான் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும். இல்லைன்னா நம்ம இங்கே லிக்விட் ஸ்வீப் பண்ணிட்டு கீழே போய் இந்த லெவலை உடச்சிட்டோன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து கீழே போகும். ஸோ இதை எங்கே கற்றுப்பீங்க, நம்மளோட சிம்பிள் மார்க்கெட் செக்டர் கிளாஸில் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ மார்க்கெட்டு மேலே இருக்கும்போது என்ன பண்ணேன், இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ இந்த லெவலை உடச்சிட்டு மார்க்கெட்டு கீழே போனால் செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எஸ் மார்க்கெட் வாரம் நம்ம மார்க்கெட் கொடுத்த லெவலில் என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்க்குறோம். எஸ் மார்க்கெட் என்ட்ரி எடுத்தான், அங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகிருக்கு நம்ம டைரக்ஷனில். இப்போ இந்த இடத்துல நான் மாருதி கொடுத்துருக்கேன். மாருதி இங்கே இருக்கும்போது கொடுத்துருக்கேன். மார்க்கெட் இப்போ என்ன பண்ணலாம், இங்கே வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கேருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருக்கேன். கரெக்டாக ஜஸ்ட் இந்த லெவலில் வருவான், தொடுவான், அவ்வளோதான். தொட்டுட்டு அங்கேருந்து நம்ம டைரக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகும். எஸ் ஹெச்சிஎல் போய் டிபி அடிச்சிருக்கிறான். இங்கே என்ன பண்ணி கொடுத்துருக்கேன்னா கீழே இருக்க டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல மேலே இருக்குது, இந்த இடத்துல போய் லிக்விட் ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஆல் டைம் போய். ஸோ அப்போ என்ன ஆகணும், விக்கு வெளியில் இருக்கும், பாடி தூக்கி உள்ளே க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், மார்க்கெட் அங்கேருந்து கீழே நோக்கி இந்த டிமாண்ட் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். எஸ் இது வந்து ஒரு டிமாண்டு. இந்த இடத்துல நம்ம அக்ரெசிவ் என்ட்ரி எடுத்துப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி டிமாண்டில் வர்றோம், வந்தோடனே தொட்டு நேராக மார்க்கெட்டு மூவ் ஆகி போகுது. இந்த என்ட்ரிக்கு பேர் நமக்கு அக்ரெசிவ் என்ட்ரி. இது நம்மளோட எஸ்எம்எஸ் செட்டப். எஸ்எம்எஸ்னா சிம்பிள் மார்க்கெட் செட்டப்பு. மார்க்கெட் இங்கேருந்து வந்து ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே போகலாம், இல்லை செகண்ட் என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கேருந்து போகலாம், இல்லைனா இதெல்லாம் உடச்சிட்டு மார்க்கெட்டு கீழே போய் நமக்கு ஃப்ளிப் என்ட்ரியும் கொடுக்கலாம். ஸோ நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறது ஒரு ப்ராபபிலிட்டி தான். இந்த மாதிரி இப்படி எக்ஸாக்டாக நடக்கும்னு எதுலேயும் சொல்ல முடியாது. பட் இதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இது பேர் கால்ஸ் கொடுக்குறது கிடையாது, ஒரு எஜுகேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேடுக்குள்ளே போகலாம். ரிலையன்ஸ் வந்தால் நான் மார்க் பண்ணி கொடுத்த இடத்துல எண்ட் எடுத்துகிட்டு நேராக 1:2 டிபி ஹிட் பண்ணலாம். ஸோ இதே போதும்னா வெளில வரலாம். சப்போஸ் செகண்ட் என்ட்ரி வேணால் இங்கே எடுத்துகிட்டு இங்கேருந்து 1:2 போகிற வரைக்கும் நீங்கள் கேப்சர் பண்ணலாம். சாய்ஸ் உங்களோடது. எஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். என்ன பண்ணியிருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு வந்தேன், மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்கிறான், விக்கு வெளியில் இருக்குது, பாடி கீழே இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ட்ரேடுக்குள்ளே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான், இங்கேருந்து மேலே ஏறி போகிறான். போயிட்டு உண்மையிலே மார்க்கெட்டு புள்ளிஷாக இருந்திருக்கணும், இங்கே பாடி க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் போயிருக்கணும். அது பண்ணலை. அது பல என்ன பண்ணியிருக்கான், இங்கே ஆல் டைம் ஹையில் உள்ள லிக்விட்டே ஸ்வீப் பண்ணி வச்சிருக்கான். விக்கு வெளியில் இருக்குது, பாடி உள்ளே இருக்குது. அப்போ ரீசன் லோ கட் பண்ணி பாடி க்ளோஸ் ஆனால் மார்க்கெட் என்ன ஆகும், செல் ஆகும். அப்படிங்கிறத முன்கூட்டியே பிளான் பண்ணியிருக்கிறேன். என்ன நடந்திருக்கு பார்க்கலாம். எஸ் வந்தான், ஹெச்சிஎல் வந்தான், நான் மார்க் பண்ணி கொடுத்த இடத்துல எண்டி எடுத்தான், அங்கேருந்து மார்க்கெட்டு நம்ம டிபி நோக்கி போயிருக்கு. ரிலையன்ஸ் வரான். ஸோ இங்கேருந்து ஒரு எண்டி எடுத்துகிட்டு போய் டிபி அடிச்சிருக்கான். செகண்ட் எண்ட் இங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கேருந்து 1:2 போயிருக்கான். ஸோ இதுவும் நடக்கும். நம்ம என்ட்ரியை வந்து எப்போதுமே நம்மளோட எஸ்எல் பர்பஸ்க்காக பிரித்து வச்சுக்குவோம். ஏன்னா எஸ்எல் அடித்தா கம்மியாக எஸ்எல் வாங்கணும் அப்படிங்கிறதுனால. எஸ் ஏசியன் பெயிண்ட்ஸ் நான் சொன்னல, மார்க்கெட் என்ன பண்ணிக்கணும், நான் கொடுத்த லெவல்லேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கணும். இப்போ இங்கேருந்து வந்தால் என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கேருந்து போய் இப்படி அடிச்சிருக்கணும். இதுதான் நம்மளோட பிளான். நடக்கலை. ஸோ இதுவும் நடக்கும் மார்க்கெட்டில். இதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். அப்போ வெளியில் விற்க விட்டான். அப்போ என்ன பண்ணணும், திரும்பி நம்ம லெவலுக்கு வர வரைக்கும் நம்ம பிரேக் ஈவன் பண்ணலாம். இல்லைனா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வாங்கினா கூட வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டு நம்ம அப்படியே உட்காந்துருக்க போல, அடுத்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். நான் தான் சொல்லிப்பேன், இந்த லெவலை மார்க் பண்ணுவோம், இதுதான் நம்ம ஃப்ளிப் என்ட்ரின்னு படிச்சிருப்போம். அப்போ திரும்பி வந்து நம்ம என்ன சார் பண்ணோம், திரும்பி மேலே ஏறிட்டு கீழே வரான், செல் என்ட்ரியை போட்டுருவோம், மார்க்கெட்டு கீழே போகும். நீங்கள் இந்த இடத்துல லாஸ் ஆனது இதுதான் உங்கள் லாஸ். அந்த லாஸை இது ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும். இது முழுமையாக நம்மளோட ஃப்ளிப் என்ட்ரியில் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ மார்க்கெட்டு உங்கள் டைரக்ஷன் போனாலும் டிபி, ஆப்போசிட்டில் போய் எஸ்எல் அடித்தாலும் அந்த எஸ்எல்ஐ எப்படி ரெக்கவர் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத முழுமையாக கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். எஸ் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் போனால் திரும்பி வந்தான், லிக்விட் ஸ்வீப் பண்ணிட்டு வர்றான், இந்த லோவை கட் பண்ணுறான், கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறான், மார்க்கெட்டு கீழே நோக்கி வருது. இதை தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்து இப்படி பண்ணால் ட்ரேடுக்குள்ளே போகலாம்னு. அது இங்கே நடந்திருக்கு. இது வந்து கம்ப்ளீட் எஸ்எம்எஸ் கோர்ஸில் இதை படிப்பீங்க. ஸோ நம்மகிட்ட கிளாஸ் படிச்சுட்டு நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் இதை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அழகாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நான் பிடிசி மார்க் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஸோ கோல்டு
இந்த இடத்துல வந்தால் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு போகணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேருந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போனால் போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இது நடந்திருக்கா அப்படின்னு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். எஸ், மேலே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளையில் சேஞ்ச் ஆஃப் கேர் கொடுத்துட்டு மார்க்கெட்டு கீழே வரலாம். இல்லை டிமாண்ட் இருக்குது, இந்த டிமாண்டில் சேஞ்ச் ஆஃப் கேர் கொடுத்துட்டு மார்க்கெட்டு மேலே போகலாம். எஸ், பசாஜ் பின்ஸே கொடுத்துருக்கேன். மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இந்த லோவை உடச்சிட்டு ப்ரிப்பென்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இது நம்மளோட சிம்பிள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிளாஸ் படி இந்த ட்ரேட் அட்டன் பண்ணியிருக்கலாம். மார்க்கெட் வந்தால் என்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கான். தென் மாருதி பஜாஜ் ஃபின்சர்வ் என்டி எடுத்தான். என்டி எடுத்துகிட்டு 1:2 டிபி கொடுத்தான். இன்றாட தான் பார்க்குறீங்க அப்படின்னா 6 1:2 எடுக்கிற மாதிரி பார்த்துக்கிறங்க போதும். இல்லை 1:3 அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அது நமக்கு எக்ஸ்ட்ரா மாதிரி. பட் மினிமம் ப்ராஃபிட்டே புக் பண்ணிடுவாங்க. இன்டாடே பர்பஸ் அதுவும் நம்ம லோ டைம் ஃப்ரேம் 2 நிமிஷம் ட்ரேட் எடுக்கிறோம். ஏன்னா சட்டுன்னு ஒரே உடச்சிருவோம். ஸோ அதனால் எடுத்த நீங்கள் பார்த்த ப்ராஃபிட்டு உங்கள் கைக்கு வரணும். அதுக்கு கவனமாக இருங்க. தென் மாருதி சுசுக்கி என்ட்ரி எடுக்கிறோம். தென் என்ன பண்ணுங்க, மார்க்கெட்டு மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கான். மேலே ஒரு சப்ளை இருக்குது, கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட்லேருந்து மேலே ஏறி போகலாம், இல்லை சப்ளையில் போய் நமக்கு இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட்டு கீழே வரலாம். ஸோ இந்த வந்தான் என்ட்ரி எடுத்தான். அங்கேருந்து 1:2 மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. போய் டிபி அடிச்சிருக்கான். எஸ்பிடிசி கொடுத்துருக்கேன். மார்க்கெட் என்ன பண்ணும், இங்கேருந்து போய் உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணும், திரும்பி வரணும், என்ட்ரி எடுத்துட்டு நம்ம டைரக்ஷனில் மார்க்கெட் போகணும். அப்படி இல்லைனா லோ உடச்சி ஃப்ளிப் என்ட்ரி கொடுக்கணும். எஸ், மார்க்கெட் போனோம், இங்கேருந்து போகிறோம், இங்கேருந்து போகிறோம். இது நம்மளோட எஸ்எம்எஸ் செட்டப்பு. ஸோ இந்த எஸ்எம்எஸ் செட்டப் படி உங்களால் லோவர் டைம் ஃப்ரேம்னு என்ட்ரி எடுக்க முடியும். இங்கே மார்க் பண்ணியிருக்க டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம். பிடிசியில் கொடுத்துருக்கேன். வேர்ல்டு மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எஸ், மார்க் பண்ணி கொடுத்த டிமாண்டுக்கு வந்தால் என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட்டு மேலே போயிட்டுருக்கான். ஸோ மேலே சப்ளை மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட்டு கீழே விழுகலாம். எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். எஸ், யூஎஸ்டி மார்க் மூவ் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், இந்த லோவை உடச்சிட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போய் ரீடேஸ்மெண்ட்டில் என்ட்ரி கொடுத்துட்டு கீழே வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். யூஎஸ்டியில் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். நீங்கள் கான்செப்ட் வைஸ் தரவாக இருந்தீங்கன்னா உங்களால் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 செட்டப் கூட எடுக்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி போதுமான அளவுக்கு பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடுக்குள்ளே போகணும். எஸ், இந்த இடத்துல இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ஃப்ளிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ என்னன்னா அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிற முன்னாடி ஒரு தெளிவான என்ட்ரி எடுக்கிறோம். இப்போ இங்கேருந்து பை போட்டிருக்கோம், மார்க்கெட் மேலே போய் நம்ம டைரக்ஷனில் போகணும். சப்போஸ் இங்கே கீழே போய் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறான் அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ளிப் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ மார்க்கெட் வந்தால் நம்ம லெவல் வரைக்கும் என்ட்ரி எடுத்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கான். எஸ், மேலே போய் நம்ம மார்க் பண்ண இந்த 1:2 கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறான். நான் கொடுத்த யூஎஸ்டி அப்போ என்ன பண்ணால் இந்த இடத்துல லோவை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணான். திரும்பி அப்புறம் மேலே ஏறான். நம்ம எக்ஸாக்ட் எந்த இடத்துல வச்சுருந்தோமோ அங்கே இருக்க போய் ஆர்டர் பிளாக்கை தொடுறான். தொட்டுட்டு அங்கேருந்து 1:3 மார்க்கெட்டு கீழே மூவ் ஆகிட்டு இருக்கான். ஸோ விப்ரோ வந்தான். இந்த இடத்துல நம்ம செல்லு பார்த்தோம். இதான் ஃப்ளிப் என்ட்ரி. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும், இங்கே போயிட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே வரணும்னு நினைக்கிறோம். அவன் என்ன பண்ணுறான், கீழே போய் இந்த லோ உடைக்கல, நேராக மேலே போய் நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சோமோ அங்கே போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டோம். எஸ், ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல மார்க்கெட் இப்படி மேலே ஏறிட்டு இங்கே போய் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுமா, கண்டிப்பாக தப்பு. நீங்கள் என்ன பண்ணணும், பொசிஷனே இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க. அப்போ பொசிஷன் அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். நம்ம செல் பார்த்தோம், மார்க்கெட்டு பை ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வாங்கிடுங்க. வாங்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், திரும்பி அந்த இடத்துக்கு தாண்டி உடச்சு மார்க்கெட் மேலே போகும். அந்த இடத்துல என்ட்ரி ட்ரிகர் பண்ணணும். இதான் மேட்ரு. அப்போ என்ன பண்ணணும், ஏன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து செல்லாமல் நினச்சி செல் பண்ணவங்களும் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகணும்னு நினச்சி அவங்களும் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இந்த 2 ஸ்டாப் லாஸுமே கலெக்ட் பண்ணிடுவோம். கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம செல்லுன்னு பார்த்தோம், அவன் பை ஆகிட்டு இருக்கான். அப்போ எந்த இடத்துல நீங்கள் செல்லுன்னு ஸ்டாப் லாஸ் வாங்கினீங்களோ அந்த இடத்துல அடுத்த என்ட்ரியை போடுங்க. இதுதான் ஃப்ளிப்பு. இந்த இடத்துல லாஸ் ஆன பாயிண்ட் இந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை திருப்பி கொடுக்குறது இந்த என்ட்ரி உங்களுக்கு ஃப்ளிப் என்ட்ரி. அடுத்து HCL மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். வந்தான், எக்ஸாக்ட் தொட்டுட்டு எங்கேருந்து பாருங்க ரிஸ்க் வாடி எப்படி அழகாக கிடைக்குதுன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ராபபிலிட்டி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 70+. ஸோ அதுக்கு மேலே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாப் லாஸையும் ரெக்கவர் பண்ண ஃப்ளிப் என்ட்ரி மெத்தடும் வச்சுருக்கிறோம். பட் இருந்தாலும் எக்ஸாக்டாக நீங்கள் பிடிக்கணும் அப்படிங்கிறத விடவும் 70+% இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக இருக்க முடியும். தென் GPPUSD மார்க் பண்ணி கொடுத்துருக்கிறேன். மார்க்கெட் வர்றான், அங்கேருந்து என்ட்ரி எடுக்கிறான், டக்குன்னு மார்க்கெட் கீழே விழுகுது. இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா smartcodetrader.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் இங்கே இருக்க கண்டென்ட் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் கம்ப்ளீட் எஸ்எம்சி இப்போ தான் நீங்கள் புதுசாக உள்ள மார்க்கெட்டை பற்றி உள்ளே வரீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கம்ப்ளீட் எஸ்எம்எஸ் கோர்ஸ் எடுங்க. இது ஃப்ரம் த பிகினிங், சப்ளைனா என்ன, டிமாண்ட் என்ன, ஆர்டர் பிளாக்னா என்ன, இம்பேலன்ஸ்னா என்ன அப்படின்னு ஃப்ரம் த பிகினிங் இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் ஆரம்பிச்சு அப் டு எப்படி இன்ட்ராடே தென் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு போதுமான நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கம்ப்ளீட் எஸ்எம்எஸ் கோர்ஸ் போய்க்கலாம். இல்லை ஆல்ரெடி நான் எஸ்எம்சி கோர்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியும் இல்லை, ஸோ ஒரு ஏதாவது இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கேல்பிங் மெத்தட் போகலாம். ஸோ இது 2வது ஆப்ஷனு. அப்படி இல்லை எனக்கு இந்த எஸ்எம்சி கொஞ்சம் ஷார்ட்டாக எனக்கு சொல்லித்தர முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே தான். பட் அதில் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக சிம்பிள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நான் அதிகமாக இது மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்கேன். காரணம் லோ டைம் ஃப்ரேம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நீங்கள் கம்ப்ளீட் எஸ்எம்எஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னா 15 நிமிஷத்தில் இது அழகாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த இன்ட்ராடே எடுத்திங்கன்னா 5 நிமிஷத்தில் அழகாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த சிம்பிள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் 5 நிமிஷத்துக்கு கம்மியான டைம் ஃப்ரேமில் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எல்லாமே ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி இருக்குது.
நீங்கள் கம்ப்ளீட்டாகவும் படிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடோ உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், கோர்ஸையும் ஏற்றுக்கலாம். ஸோ இது பற்றின தகவல், கோர்ஸ் பற்றின ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தர இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இப்போ இந்த செட்டப்பை எப்படி பிளான் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ட்ரேட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது ஒரு சப்ளையும் டிமாண்டையும். அந்த சப்ளை டிமாண்ட் ப்ராப்பராக நீங்கள் கண்டுபிடிச்சின்னா உங்களோட ட்ரேடில் 50% சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அதில் தான் நம்ம என்ட்ரி வைக்க போகிறோம். அப்போ அந்த என்ட்ரி வைக்க வேண்டிய இடம் அந்த இடம். அந்த இடத்த நீங்கள் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இது எப்படி நான் அந்த சப்ளையை நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், நான் ட்ரேட் பண்ணுறது 15 நிமிஷம். 15 நிமிஷத்தில் ஒரு ப்ராப்பரான எப்படி சப்ளை நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்ப்பீங்க நம்மளோட குரூப்பில் தினசரி சப்ளை மார்க் பண்ணி கொடுக்குறோம். அப்போ அந்த சப்ளையை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன் பாருங்கள். இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தேவைன்னா, இது உண்மையிலேயே வேலிடான சப்ளையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதான் நமக்கு முக்கியமான விஷயம். ரீசன் வந்து மார்க்கெட்டு இங்கேருந்து ஃபுல்லாக ஃபாலோ ஆகிருக்கும். அப்போ என்ன இருக்குது, ஒரு செல் மூமெண்ட் கொடுத்துருக்கு. அப்போ செல்லுன்னா என்ன ஆகும், அங்கே சப்ளை நடந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்கேருந்தே மார்க் பண்ணிட்டு வாங்க, ஏதாவது ஒரு ப்ராப்பரான சப்ளை இருக்கான்னா கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஃபுல்லாக செல் ஆகிருக்கு. ஆனால் அப்போ இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் முடிவு பண்ணுறேன். ஆனால் எதை நான் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணுறேன், அதான் விஷயம். இப்போ இந்த இடத்துல ஒரு வேலிடான சப்ளை ஐடென்டிஃபை பண்ணால் 50% ஓகே நான் சொல்கிறேன் இல்லையா, அது எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். இந்த இடத்துல அவன் என்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள், ரீசன் லோவை அவன் தூக்குறான். யார், இந்த கேண்டில். அதே நேரத்தில் ரீசன் கையும் தூக்குறான். அப்போ என்ன ஆச்சுன்னா, ப்ரீவியஸாக இங்கேருந்து லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகுது, இங்கேருந்து லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகுது. ஸோ அப்போ 2 பக்கம் உள்ள ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், ஒரு சப்ளை வைக்கிறான். அதோடு மட்டும் இல்லை, நமக்கு இந்த சப்ளை வச்சதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், இம்பேலன்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக் விட்டு போகிறோம். எஸ், இதை நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஒரு ஆர்டர் பிளாக் வேலிடேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி என்ன பண்ணுறோம், இதை வேலிடேட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நம்மளோட ரூல் படி லோவர் டைம் ஃப்ரேம் 1 நிமிஷத்தில் என்ட்ரிக்கு போகலாம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். என்ட்ரிக்கு சில கிரைட்டீரியா நம்ம மேட்ச் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு எப்போ வேணாலும் வரலாம். இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரலாம், நாளை பொறுத்து வரலாம், அது தெரியாது. ஆனால் அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நம்மளோட என்ட்ரி கிரைட்டீரியா மேட்ச் பண்ணி ட்ரேடுக்குள்ளே போகணும். இதான் விஷயம். இது எங்கே மார்க் பண்ணுறேன், 15 நிமிஷம் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு நான் அடுத்த லெவலுக்கு போயிடும். அங்கேருந்து நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு அலாட் வச்சு விட்றேன். அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நமக்கு அலாட் அடிக்கும் அப்படி மாதிரி மார்க் பண்ணிடுவேன். அப்போ என்ன பண்ணுறான், மார்க்கெட் அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம், எப்போ அந்த இடத்துக்கு வரான்னு பாருங்கள். மார்க்கெட்டு இந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் வரல, இப்போ வரைக்கும் மார்க்கெட் வரல. அங்கே என்ன பண்ணுவோம், 15 நிமிஷத்தில் சப்ளை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், லோ டைம் ஃப்ரேம் ட்ரேடுக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்த கேண்டில் என்ன பண்ணுறான், மார்க்கெட்டு மேலே ஏறும். எஸ், என்னோட சப்ளைக்குள்ளே வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணும், என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேமான 1 நிமிஷத்துக்கு நான் போயிடணும். ஸோ நான் என்னோட 1 நிமிஷத்துக்கு போயிட்டேன். நான் இப்போ இங்கே நார்மலாக என்ன பண்ணுவேன், என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் இங்கேருந்து என்ன பண்ணால் லோவர் டைம் ஃப்ரேம் புல்லிஸாக போயிட்டு இருக்கான். ஹைலோ வச்சுட்டு ஆல்ரெடி என்ன பண்ணுறான், புல்லிஸாக போயிட்டே இருக்கான். இவன் இந்த லோ டைம் ஃப்ரேம் 1 நிமிஷம் ட்ரெண்ட் அப்படி கன்டினியூ பண்ணணும்னு நினச்சானா இந்த சப்ளை அவன் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான். அவன் பாட்டில் இப்படி போயிட்டே இருப்பான். அப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேடு அட்டன் பண்ண தேவையில்லாமல் ஸ்டாப் லாஸ் வாங்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணும், ரீசன் லோவை உடச்சி எனக்கு என்னணும், ஒரு எம் சோக் பண்ணணும். அதை நான் எங்கே பண்ணுவேன், மார்க்கெட்டு இங்கே போய் சப்ளை தொடும்போது என்ன பண்ணுவேன், இங்கே இருக்க ரீசன் லோவை பார்த்துட்டே வருவேன். இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட் டைம் அவன் எங்கே தொடுவான், ஃபஸ்ட் இந்த இடத்துல போய் தொடுவான். இப்போ தான் என்னோட சப்ளைக்குள்ளே மார்க்கெட் உள்ள நான் மார்க் பண்ண சப்ளைக்குள்ளே வர்ற டைம் இந்த டைம் எக்ஸாக்டாக நாம் மார்க் பண்ண இந்த சப்ளைக்குள்ளே மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு. இப்போ இங்கேருந்து லோவை பார்க்கணும், எங்கே இருக்க எனக்கு ரீசன் லோ, இங்கே இருக்க ஒரு ரீசன் லோ. இந்த லோவை உடச்சி விக்கு விட்டு பாடி க்ளோஸ் பண்ணுறேனான்னு பார்க்கணும். சில நேரங்களில் விக்கு விடுவான், சில நேரம் பாடி க்ளோஸ் பண்ணுவான். மோஸ்ட் ப்ராபப்ளி நான் பாடி க்ளோஸ் பண்ணுறதை எடுத்துப்பேன், ஏன்னா எனக்கு அது ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். விக்கு விட்டாலும் எடுத்துக்கலாம், ப்ராபபிலிட்டி கம்மி ஒழிஞ்சு மற்ற அது டிபி அடிக்காதுன்னு கிடையாது. பட் நான் என்னோட ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நான் அந்த இடத்துல என்ன எதிர்பார்ப்பேன்னா, பாடி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு அது ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்னு நான் பிளான் பண்ணிக்கிறேன். அது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இப்படி இருந்துச்சுன்னா நான் இந்த இடத்துல செல்லுக்கு போவேன் அப்படிங்கிற ஐடியா. மார்க்கெட் என்ன பண்ணணும்னு பார்க்கணும். சப்போஸ் லோவை மாற்றினா நான் எம்சோக்கையும் நான் மாற்றிடுவேன். மாற்ற என்ன பண்ணுறான், நேராக கீழே வரான். எஸ், ஜஸ்ட் கிட்ட வந்திருக்கான். பட் நான் எதிர்பார்த்த அவுட்புட் அவன் கொடுக்கல. என்ன பண்ணுறான், எஸ் உடச்சி வச்சிருக்கான். இப்போ என்ன பண்ணுறான், லைட்டாக இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும், நான் வரும்போதே எனக்கு ஒரு ஜக்குன்னு இப்படி பளிச்சுன்னு வெளில வரும். இதை வந்து நான் என்ன சொல்லுவேன், ஏசிஎஃப் ரெக்கவரி சொல்லுவேன். அது உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது. சும்மா அப்படி போயிட்டு சும்மா கன்சல்டேஷன் பண்ணி இப்படி திரும்பினா அந்த செட்டப்பை நான் வேல்யூன்னு எடுத்துக்கிறது இல்லை. அப்போ அதே மாதிரி நான் மேலேருந்து கீழே இருக்கும்போது என்ன பண்ணேன், ஒரு இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக் கண்டுபிடிப்பேன். இங்கே அப்படி ஏதாவது இருக்கா, அப்போ எனக்கு இம்பேலன்ஸ் இல்லை, ஆர்டர் பிளாக் இல்லை. அப்போ இந்த ப்ராபபிலிட்டியில் நான் உள்ளே போக மாட்டேன் அனுபவத்தில். அப்போ எனக்கு வரும்போது என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்ராப் போட்டு எனக்கு வந்து ப்ராப்பராக சப்ளையோட விட்டு வந்திருந்தேன்னா எஸ், இங்கே இருக்க ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிட்டு நம்ம ட்ரேடுக்குள்ள போகலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் இங்கே நடக்கலை. அப்போ இந்த இடத்துல நடந்த இந்த எம்சோக்கு நம்மளை ஏமாத்துற வேலை. எஸ், இந்த மாதிரி பண்ணுவான். இந்த லோ தானே சார், கட் பண்ணிட்டு கீழே வச்சுட்டானே, அப்போ நான் அந்த இடத்துல ட்ரேடுக்குள்ள போகலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் எப்படி கிடைக்குன்னு பாருங்களா. என்ன பண்ணுற மாதிரிட்டு டக்குன்னு மேலே போய் அப்போ இங்கேருந்து செல்லாகும் நினச்சிட்டு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்கன்னா அவங்கள போய் கலெக்ட் பண்ணிட்டார். அதெல்லாம் முடிஞ்சு. அப்போது இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம போயிடக்கூடாது. போனோம்னா இந்த மாதிரி நடக்கும். அப்போ நமக்கு தேவையில்லாமல் ஸ்டாப் லாஸ் ஆன மாதிரி. நான் அப்போ இன்னும் வெயிட் பண்ணுறேன். அப்போ மார்க்கெட்டு இந்த ஹையை உடச்சி வச்சுட்டான். அப்போ நான் அடுத்த லோவை நான் கண்டுபிடிக்கணும். மார்க்கெட்டு ஹையை உடச்சதுனால லோ எங்கேனாச்சு, இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிருக்கு.
அப்போ இங்கேருந்து மேலே என்னவன் திரும்பி கீழே வரட்டும். இது லோ கிடையாது, ஏன்னா லோ இங்கே இருக்குது. இதை போய் லோன்னு நினைக்காதீங்க, இது இன்சைடு பாரு. அப்போ இந்த இடத்துல உள்ள இந்த லோவை அவன் வந்து உடைக்கணும். பாடி க்ளோஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், ஹை ப்ராஃபிட்னு நினச்சிருக்கோம். மாட்டு என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். எஸ், கிட்ட வரைக்கும் வரான். இந்த லோ உடையதானு பார்ப்போம். பட் ஆனால் இந்த இடத்துல இம்பேலன்ஸ், இங்கே இந்த ரெண்டு காலுமே கீழே போய் விழுந்துருந்தால் நம்ம இங்கே ட்ரேடுக்குள்ளே போயிருக்கலாம். பட் இல்லை, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். மாட்ட பல என்ன பண்ணுறான், மேலே ஏறி போகிறான். ஓகே, நம்ம டைரக்ஷனு நான் எதிர்பார்க்குற எம்சோ கொடுக்கல, மைனர் சேஞ்ச் ஆஃப் கேட்டு கொடுக்கல, மார்க்கெட்டு மேலே போகிறான். எஸ், போய் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நடக்கும். என்ன பண்ணுவோம், விக்கு வெளில விட்டு பாடி தூக்கி உள்ள க்ளோஸ் பண்ணி நேராக வந்து என்ன பண்ணுவான், கடை கீழே லோ உடச்சி வைப்பான். இதுவும் சில நேரங்களில் நடக்கும் அனுபவத்தில். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இதில் மார்க் பண்ணி நம்ம ட்ரேடுக்குள்ளே போகலாம். பட் இப்போ அதுவும் பண்ணலை. ஃபஸ்ட்டு விக்கு விட்டான், ரெண்டாவது விக்கு பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். இப்போ அந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறான். ஏன்னா மார்க்கெட்டு கீழே வருமா மேலே போகுமான்னு தெரியாது. சப்போஸ் இந்த விக்கை பார்த்தவங்க மார்க்கெட்டு கீழே வரும்னு சொல்லி செல் அடிப்பாங்க. இந்த பாடி க்ளோஸ் பண்ணவங்க மார்க்கெட் என்ன பண்ணுவோம், மேலே போகணுன்றான். பட் நமக்கு இது கன்ஃபர்மேஷன் இல்லை, நம்ம வெயிட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணி வச்சுருக்கான் மார்க்கெட்டு, இன்னும் தன்னோட ட்ரெண்ட் என்ன பண்ண கண்டிப்பான், ஹை லோ மறுபடியும் கை வச்சு லோ வச்சுட்டு மறுபடியும் இப்படி மேலே ஏறிட்டு இருக்கான். நமக்கு ஒரு ப்ராப்பரான செட்டப் கிடைக்கணும், கிடைச்சா தான் நம்ம ட்ரேடுக்குள்ளே போவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறோம். அப்போ தூக்கி என்ன பண்ணுறான், இந்த லோவை தூக்கி மாற்றி வைக்கிறோம். இதை உடைக்கிறானு பார்க்கலாம். இதை அவன் எப்படி உடைக்கிறான்னு பார்க்கணும், அதான் முக்கியமான விஷயம். இல்லை இதை உடைக்கிறான்னு பார்க்கணும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல உடச்சி வைப்பான். எதை உடைக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை விடவும் இதை உடைச்சான்னா நமக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். பட் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். மார்க்கெட்டு நாம் எதிர்பார்க்குற மாதிரி அங்கே நடந்தால் மட்டும்தான் ட்ரேடு. நாம் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன், அவன் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தோம்னா ட்ரேடு கிடையாது அப்படின்னு அர்த்தம். எஸ், உண்மையில் இந்த இடத்துல நிறையா ஸ்டாப் லாஸ் இருந்திருக்கும். பையாரம் வந்து அதை எடுத்துகிட்டு மேலே ஓடிருப்பான், அது பண்ணலை. அப்போ என்ன பண்ணுறான், இங்கே விற்கு தான் வரும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த ரீசன் கைக்கு மேலே அங்கே பாடி இல்லை. எஸ், ரீசன் கைக்கு மேலே பாடி இல்லைன்னு அர்த்தம் மார்க்கெட்டு தன்னோட ட்ரெண்டை கண்டினியூ பண்ணலன்னு அர்த்தம். ஸோ ஒரு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணால் என்ன பண்ணும், ஹையை உடச்சி மேலே போயிட்டு இருந்தால் புல்லிஸாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். லோ அடிச்சு மார்க்கெட்டு கீழே வந்தால் பீரிஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல போய் ஹையை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணியிருந்தால் மார்க்கெட் புல்லிஸ். அது பண்ணியிருக்கானா, பண்ணலை. அப்போ என்ன பண்ணுறான், ஹையை ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஹையை ஸ்வீப் பண்ணால் என்ன அர்த்தம், மார்க்கெட் ரிவர்சல். அப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு இந்த இடத்துல சொல்லிட்டான். பட் இது மட்டுமே பத்தாது, இன்னும் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணும், நாம் எதிர்பார்க்குற மாதிரி கீழே உள்ள ரீசனில் உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணணும். அது ஒரு லோவோ ரெண்டு லோவோ. ஸோ ரெண்டு லோ உடச்சி பண்ணால் ஃபஸ்ட் லோ வச்சு கொடுப்போம், ரெண்டாவது லோ வந்து பிஓஎஸ் நினைப்போம். பட் அந்த மாதிரி அடிஷனல் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு உள்ளுக்குள்ள போகலாம். என்ன பண்ணுறான் பாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நான் எதிர்பார்க்குறது ஏசிஎஃப் ரெக்கவரி எதிர்பார்ப்பேன். அதாவது டக்குன்னு உள்ளே போயிட்டு வெளியில் வரணும் பார்க்குறேன் என்ன பண்ணுறான் அப்படின்னு. எஸ், என்ன பண்ணியிருக்கான், இதுக்கு மேலேயும் அடுத்து மேலே போகிற மாதிரி போயிருக்கான். எஸ், இங்கேயும் நான் போய் செக் பண்ணேன். இந்த ஹைக்கு மேலே எப்போதுமே ஒரு ஹை வச்சானா அந்த ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகுதானே வெரிஃபை பண்ணுங்கள். அப்போ தான் மார்க்கெட்டு அந்த ட்ரெண்டை கன்டினியூ பண்ணுறானா அப்படின்னு அர்த்தம். லோ உடச்சி லோ கீழே பாடி க்ளோஸ் பண்ணால் டவுன் ட்ரெண்டை கன்டினியூ பண்ணுறான்னு அர்த்தம். இங்கே போய் வெரிஃபை பண்ணி பாருங்கள், ஃபைன் டியூன் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்க்குறேன். எஸ், இது எனக்கு ப்ராப்பரான ஹை. இந்த ஹையை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கானா, கண்டிப்பாக இல்லை. அப்போ என்ன பண்ணான், இந்த ஹைக்கு மேலே உள்ள ஸ்டாப் லாஸையும் எடுத்துறான். மார்க்கெட் யாரெல்லாம் புல்லிஸாக மேலே போகணும்னு நினைக்கிறானோ அவங்கெல்லாம் போய் ஆர்டர் சேகரிக்கான். எடுத்துகிட்டு என்ன பண்ணுவான், நேராக இந்த லோவு கீழே ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இப்போ இந்த லோவை உடைச்சாலே வேலை முடிஞ்சு மார்க்கெட்டு பீரிஸாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி உடைக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட் என்ன பண்ணுறான் பாருங்கள். எஸ், மறுபடியும் போகிறான். எஸ், இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். அந்த ஃபோர்ஸ் எனக்கு எதிர்பார்க்க இந்த மாதிரி ஒரு ட்ராப் ஸ்டாப்பு சப்ளை போடணும். இது வரைக்கும் இந்த செட்டப்பில் பாருங்கள் எங்கேயுமே இல்லை. பட் ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணால் நாம் எதிர்பார்க்குற பிளான் வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேடுக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் இந்த லோ உடைக்கிறான், அடுத்து இந்த லோ உடைக்கிறான். எப்படி உடைக்கிறான், ஃபோர்ஸாக உடைக்கிறான் பாருங்கள். இந்த ஃபோர்ஸ் நமக்கு தேவை. இங்கே எந்த லோ உடையுது. இப்போ நமக்கு இந்த லோ உடஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணணும், ஆர்டர் பிளாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சில நேரங்களில் மார்க்கெட் ஆர்டர் பிளாக் வருவான், சில நேரங்களில் எஃப்இசியில் எடுத்துகிட்டு போவான், சில நேரங்களில் ஆர்டர் ஃப்ளோவில். இந்த 3 விதத்தில் தான் மார்க்கெட் என்ட்ரி எடுப்பான். அப்போ நமக்கு என்னாச்சு, மார்க்கெட்டு இங்கேருந்து திரும்பிடுவான்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான ஒரு சப்ளை இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது, இந்த ஆக்டிவிட்டி பேர் இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி. நான் எதிர்பார்க்க மாதிரி டக்குன்னு மார்க்கெட் வெளில வரோம். ஸோ அப்போ நம்ம ட்ரேடுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறத மார்க்கெட் சொல்லாமல் சொல்லிடுச்சு. எப்படி இல்லை, கேண்டில் செட்டில். இது எப்போ உங்களுக்கு தெரிய வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போ தெரியும்னா, உங்கள் அனுபவத்தில் நீங்களாக பார்த்து படித்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த அனுபவம் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். எஸ், இப்போ நம்ம பண்ணிவிட வேண்டிய மார்க் நம்ம டேஷனில் போகிறோம். எஸ், இங்கே நம்ம எந்த இடத்துல என்ட்ரி வைக்க போகிறோம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முதல் வேலை, இந்த மொத்த வேலையை நான் ஆரம்பித்தது ஆள் இவர். ஏன்னா இதுக்கு மேலே போயிருந்தால் மார்க்கெட் புல்லிஸ் ஆயிருக்கும். புல்லிஸ் இல்லை பிஎரிஸ்னு ஆரம்பித்த இடம் இந்த இடம். அப்போ இது முக்கியமான லெவல். இதே மார்க் பண்ணுறேன். இது எனக்கு ஆர்டர் பிளாக். எந்த டயத்தில், ஒரு நிமிஷம் இது எனக்கு ஆர்டர் பிளாக். இது ஒரு நிமிஷத்தில் செல் ஓபி. ஸோ லோவர் டைமில் ஓபி வருவானா, ரேர் டயத்தில் தான் வருவான், சில நேரத்தில் வராமல் போவான். அதுக்கடுத்து எஃப்இஜி. இதுக்கும் இந்த 3வது கேண்டலுக்கு இடையில இருக்கையில் எஃப்இஜி. இது எஃப்இஜினா என்ன, ஃபேர் வேல்யூ கேப்னு அர்த்தம். ஸோ இங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுலேருந்து என்ட்ரி எடுத்துகிட்டு போவான். ஸோ இது கலர் மாற்றி வச்சுக்கிறேன். எஸ், இங்கேருந்து என்ன பண்ணுறேன், என்ட்ரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, எஸ் நம்ம கண்டிஷனில் மேட்ச் ஆயிடுச்சு, இங்கேருந்து என்ட்ரி கீழே விழுவான். இல்லைனா இங்கேருந்து ஏறி கீழே விழுவான். இல்லைனா ஃபைனலாக தேடி இந்த ஆர்டர் பிளாக்கை தொட்டுட்டும் கீழே வருவான்.
இதை போய் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணாதீங்க. இது லோவர் டைம் ஃப்ரேமோட இன்சைட் பாரு. இங்கே சில நேரத்தில் வராமல் போகிறது வாய்ப்பு இருக்குது. நான் மார்க் பண்ணது இந்த கேனில் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆர்டர் ஃப்ளோ இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் ஆர்டர் ஃப்ளோ. இந்த லோவை கட் பண்ணிட்டு போன இடம் ஆர்டர் ஃப்ளோ. இங்கேயும் வருவோம். இப்போ எனக்கு இந்த இடத்துல 3 கிரைட்டீரியா மேட்ச் ஆயிருக்கு. எஃப்இஜி, ஆர்டர் ஃப்ளோ, ஆர்டர் பிளாக். இப்போ இங்கேருந்து எந்த இடத்துல வேணாலும் என்ட்ரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல எடுப்பான் அப்படின்னு கேரண்டி கிடையாது. ஆனால் எந்த இடத்துல எடுப்பான்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த இடத்துல தான் எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு ட்ரேட் பிளான் பண்ணணும். ஒன்று, நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி மிஸ் ஆகாது. இதுக்கு மேலே போய் அவன் பாடி க்ளோஸ் பண்ணால் ஸ்டாப் லாஸு. அங்கேருந்து 1/3. நீங்கள் புது ட்ரேடாக இருக்கீங்க அப்படின்னா 1/3 புக் பண்ணிட்டே வாங்க. இது ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராஃபிட்டை பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ஹை ரிவார்டு எய்ம் பண்ணலாம். இது மாதிரி பண்ணுறது ஒரு சேஃபர் சைடு. சில நேரங்களில் நம்மகிட்ட கிளாஸ் படித்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவோன்னா 15 நிமிஷத்தோட சப்ளைலையும் திரும்பினால 15 நிமிஷத்தோட டிமாண்டை பிளான் பண்ணுவாங்க. இப்போ இங்கேருந்து பார்ப்பாங்க, நான் இதுதான் 1/10 சொன்னேன். இங்கேருந்து போய் பார்க்கும்போது அவங்களுக்கு எங்கே 15 நிமிஷத்தோட டிமாண்ட் இருக்குன்னு பார்ப்பாங்க. எஸ், இங்கே இருக்க ஒரு ப்ராப்பரான 15 நிமிஷம் டிமாண்ட், இதை எய்ம் பண்ணுவாங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்டு. அதே மாதிரி நம்ம டேரக்ஷனில் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிரேக் ஈவன் மூவ் பண்ணிடுவாங்க. அப்போ தேவையில்லாமல் அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் சொல்லுவாது. வந்துச்சுன்னா இந்த டிமாண்ட் வரைக்கும் அவங்க எய்ம் பண்ணுவாங்க. இதை தான் 1/10 நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். எஸ், பார்க்கலாம் மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்எல் இங்கே பிளான் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணால் எஸ்எல் பிளான் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நீங்கள் நியூ ட்ரேடாக இருந்தால் இந்த இடத்துல 1/3 இருக்குல்ல, இதை டிபியை புக் பண்ணுங்கள். இல்லை 1/2 புக் பண்ணுங்கள், உங்கள் சாய்ஸ் இது. அதே நேரத்தில் ட்ரேடர் நம்மக்கிட்ட கிளாஸ் படித்தவங்க என்ன பண்ணுவாங்க, சப்ளையில் என்ட்ரி எடுத்தால் டிமாண்டை நோக்கி தான் வருவான், டிமாண்டில் என்ட்ரி எடுத்தால் சப்ளை நோக்கி தான் போவான். அப்போ என்ன பண்ணுவாங்க, இது அவங்களுக்கு தெரியும், அனுபவத்தில் தெரியும். அப்போ இதையும் பிளான் பண்ணுவாங்க. அப்போ டிபியும் பிளான் பண்ணியாச்சு. இப்போ ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான் வேலை. அது என்ட்ரி எடுத்துட்டதுக்கப்புறம், மார்க்கெட் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் அது எஸ்எல்ஓ இல்லை டிபிஓ, அது மார்க்கெட் கையில். அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இங்கே எந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கணும்னு பார்ப்போம். மார்க்கெட் கீழே நோக்கி போகிறோம். எஸ், மறுபடியும் என்ன பண்ண பார்க்குறேன். எஸ், இந்த இடத்துல எனக்கு எஃப்இஜியில் என்ட்ரி ட்ரிகர் ஆகுது. எஸ், இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கலாமா, தாராளமாக போகலாம். என் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. மறுபடியும் மேலே வந்து என்ட்ரி எடுக்கலாம், தாராளமாக உங்களுக்கு பொசிஷனே ஆட் பண்ணலாம், தப்பே கிடையாது. எந்த லெவலில் மார்க் பண்ணி வச்சுக்கோமோ அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா நீங்கள் பொசிஷனை இன்சர்ட் பண்ணணும்னு நினச்சிக்கலாம், தாராளமாக இன்சர்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்துட்டு இருக்கான். இப்போ எது வரைக்கும் கீழே இறங்குறான்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வரைக்கும் வந்திருக்கிறான். மார்க்கெட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டிபி இங்கே வச்சுருக்கிறோம். இல்லை எனக்கு போதும்னு நினச்சிறவங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1.4, பட் அது ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு வந்து மினிமம் 3 கிடச்சா தான் நமக்கு ரிவார்டு நல்லா கிடைக்கும். பார்க்க என்ன பண்ணுறான்னு, மறுபடியும் கீழே இறங்கிட்டு இருக்கான், மறுபடியும் மேலே ஏறிட்டு இருக்கு. மார்க்கெட் எப்போதும் இப்படி தான் டக்குன்னு என்ட்ரி எடுத்தோடனே ஓடி போய் நம்ம டிபி எடுக்க நினைக்காதீங்க. அப்படி நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக நம்மளை பயமுறுத்தி, நம்மளை இருக்கலாமா வேண்டாம்னு பயமுறுத்தி தான் போவான். எஸ், செகண்ட் டைம் இங்கே வரான். ஃபஸ்ட் டைம் நீங்கள் எடுத்தான், ரெண்டாவது டைம் என்ன பண்ணுறான், இங்கே போகிறான். இன்னும் பாருங்கள், நான் மார்க் பண்ணி வச்சு ஆர்டர் பிளாக் வரல, ஜஸ்ட் அவன் எஃபிக்ஸ்லேயே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். இங்கே போய் இந்த ஆர்டர் பிளாக்கை செகண்ட் டைமும் டேப் பண்ணுறோம். எஸ், இந்த இடத்துல பொசிஷன் இன்சர்ட் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி கீழேருந்து வர என்ன பண்ணணும், 15 நிமிஷத்தோட டிமாண்ட்லேருந்து வரக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கணும். என்ன பண்ணான்னு பாருங்கள். மார்க்கெட் அங்கேருந்து அந்த ஃபுல் ஃபோர்ஸ் இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் கிளம்பிட்டு மறுபடியும் மேலே போகும்போது என்ன பண்ணுவாங்க, இங்கே என்ட்ரி எடுத்தாலும் பயமாக இருப்பாங்க. அட்லீஸ்ட் மினிமம் ப்ராஃபிட்டாவது புக் பண்ணாமே நினச்சி புக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல டக்குன்னு அவங்க புக் பண்ண மார்க்கெட் எப்படி கீழே இறங்க மட்டும் பாருங்கள். எஸ், மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்கும். சரக்குன்னு எப்போ நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்து பயந்துட்டு வெளியில் வரமோ அப்போ தான் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த டேரக்ஷன் போகும். எஸ், போகிறானா, இது மாதிரி நடக்கும். இது 1/3 போதும் அப்படின்னு நினச்சி புக் பண்ணிட்டு வெளில வரவங்க இந்த ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க. இல்லை மார்க்கெட்டிங் என் டேரக்ஷன் போயிட்டான், இதுக்கப்புறம் என்ன பண்ணான், என்னோட ஸ்டாப் லாஸ் எடுத்து பிரேக் ஈவன், அதாவது இந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுருது. இங்கே வச்சு ஸ்டாப் லாஸ் எடுத்து இங்கே வச்சிட்டோம், இது பேர் பிரேக் ஈவன். மேலே ஏறி அடிச்சானா நோக்கா, அதாவது என்னென்னா ப்ராஃபிட் இல்லை, வாங்க விலைக்கு விற்ற மாதிரி அர்த்தம். ஸோ ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் டிக்கே கிடையாது. ஸோ அதனால் தைரியமாக உள்ளே உட்காந்துக்கலாம். இப்போ மார்க்கெட் இங்கேருந்து என்ன பண்ணுறான்னு பாருங்கள். கம்ப்ளீட்டாக மேலே போய் எஸ்எல் அடிக்கிறானா, கீழே போய் நம்ம மார்க் பண்ணால் டிமாண்டுக்கு போகிறானான்னு பார்க்கலாம். மார்க்கெட் அங்கேருந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி கன்சல்டேஷன் போட்டு தான் மார்க்கெட் கீழே இறக்கிட்டு இருப்பான். நம்ம எதிர்பார்த்தோன்னே சடனாக போய் போகாது, மார்க்கெட்டு ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். எஸ், அங்கே போகிறான், நம்மளோட டிபி அடிக்கிறான்னு பார்க்கலாம். எஸ், மார்க்கெட்டு போனால் நீங்கள் எதிர்பார்த்த 1/10 டிபி கொடுத்த இடம் இந்த இடம். ஸோ இந்த மாதிரி உங்களாலையும் ஒரு ப்ராப்பரான ட்ரேடை கற்றுக்கிட்டு ட்ரேடு எடுக்க முடியும். ஒரு ப்ராப்பரான செட்டப்பை கற்றுக்கிட்டு ட்ரேடுக்குள்ளே போங்க. ஸோ நாம் எதிர்பார்த்த 1/10 இங்கே கிடச்சிருக்கு. இந்த இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையில் என்ட்ரி எடுத்துகிட்டு டிமாண்டை நம்ம டிபியாக புக் பண்ணுற இடம். ஸோ இந்த மாதிரி உங்களாலையும் ட்ரேட் பண்ண முடியும். ஒரு ப்ராப்பரான செட்டப்பை கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடுக்குள்ளே போங்க. உங்களாலையும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற முடியும். உங்களுக்கு போதுமான நாலேஜு, போதுமான பேக் டெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர் தான்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மேலும் கோர்ஸ் பற்றின தகவல் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்க. மிக்க நன்றி. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.